சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி மாயமான நிலையில் இது தொடர்பாக டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த பரிசோதனை எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த டிஎன்ஏ பரிசோதனை எடுப்பதில் தாமதம்னு செய்தி வந்திருக்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம் இதற்கு? விரிவான தகவல். சட்லஜ் நதியில் நடைபெற்ற இந்த விபத்தில் நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாறைகளின் இடுக்களில் இருந்து இந்த மூளை பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மூளை பாகம் வெற்றி துரைசாமி என்புடையதா இருக்க வாய்ப்புள்ளது என இமாச்சல பிரதேச போலீசார் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய அனுப்பி வைத்திருந்தனர். அதே போல சென்னை போலீசாரிடம் வெற்றியின் பெற்றோரிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்து அதன் முடிவுகளை அனுப்பியும் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஏற்கனவே அவரது தகப்பனார் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலையில அவரது தாயார் மற்றும் வெற்றி துரைசாமியின் அவர் மகன்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் இருந்து இந்த டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொண்டு அதற்கான ரிசல்ட்டுகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை இமாச்சல பிரதேசம் சென்னை போலீசாருக்கு அனுப்பித்தனர். மேலும் நாளை இரு சோதனைகளின் முடிவுகளையும் ஆய்வு செய்து பாறைகளில் கிடைத்த மூளை திசைகள் வெற்றியோடுதான் என முடிவு செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில இன்று மாலை 5 மணிக்கு மேல் டிஎன்ஏ சோதனை எடுக்க முடியாது என்கிற ஒரு தகவலை போலீசாரிடம் ராயப்பேட்டை மருத்துவமனை ஊழியர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அரசு மருத்துவமனையில் 5 மணிக்கு மேல் டிஎன்ஏ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படாது என்பதால் இந்த சோதனை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாளை விடுமுறை நாள் என்பதாலும் இந்த அவசர இந்த வழக்கு அங்கிருந்து இமாச்சல பிரதேசத்தில் இருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனால் நாளை எடுத்து நாளைக்கு மாலை இந்த சோதனையின் முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கு பின்பாக இமாச்சல பிரதேச போலீசாருக்கு சென்னை போலீசார் சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.